பார்க்கிறோம். इसे तीसरा चौथा वचन में देखते हैं. இது ஜீவனுக்குரியவைகளை தேவன் தந்தருளினதுமன்றி इस जीवन के बातों को परमेश्वर ने दिया है. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். इसके अलावा बहुमूल्य और बहुत बड़ी प्रतिज्ञाएं भी दी है. இப்படி இருக்க इस कारण நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் तुम बहुत ही सावधान होकर எப்படி कैसे அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் सब प्रकार का यत्न करके அடுத்து நீங்க கவனிங்க. आगे आप ध्यान दीजिएगा. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் अपने विश्वास पर सद्गुण தைரியத்தோட ஞானத்தையும் और सद्गुण पर समझ ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் समझ पर संयम இச்சையடக்கத்தோட பொறுமையையும் संयम पर धीरज பொறுமையோட தேவபக்தியையும் धीरज पर भक्ति தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் और भक्ति पर भाईचारे की சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். भाईचारे की प्रीति और भाईचारे की प्रीति पर प्रेम बढ़ाते जाओ. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. क्योंकि यदि ये बातें तुम में वर्धमान रहे और बढ़ती जाएं तो तुम्हें हमारे प्रभु यीशु मसीह की पहचान में निकम्मे और निष्फल ना होने देंगे. हालेलुया हालेलुया. இப்போ தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசித்து சுதந்தரிக்க வேண்டும். परमेश्वर ने आपके लिए जो आशीर्वाद तैयार किया है उसे विश्वास करके प्राप्त करना चाहिए. அந்த விசுவாசத்தினுடைய பல நிலைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். वो विश्वास का कई स्तर को हम यहाँ देखते हैं. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. मैं विश्वास करता हूँ ऐसा कहते बैठते नहीं. விசுவாசிக்கிற நமக்கு என்னென்ன தேவை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். हम विश्वास करने वालों के लिए क्या-क्या जरूरत है इसे यहाँ हम देखते हैं. ஜீவனுக்குரிய நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டுமா? हमें जीवन की भलाइयों को हासिल करना है तो தேவன் நமக்கு கருணை இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டுமா? परमेश्वर ने हमें जो प्रतिज्ञाएं दिया है उसका आशीर्वाद को हमें हासिल करना है तो நாம் எப்படி முன்னேற வேண்டும்? हमें कैसे आगे बढ़ना है. நமக்கு தெரிந்த விசுவாசிக்கிறோம். हम प्रभु को विश्वास करते हैं. தேவன் எனக்காக இந்த ஜீவனுக்குரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். परमेश्वर ने मेरे लिए ये जीवन की भलाइयों को तैयार करके रखा है ऐसा हम विश्वास करते हैं. தேவன் அருளி இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறோம். परमेश्वर ने जो प्रतिज्ञा दिया है उससे हम विश्वास करते हैं. அந்த விசுவாசத்தோடு கூட என்னென்ன நமக்கு வேணும் என்பதைத்தான் பேதுரு எழுதுகிறார். वो विश्वास के साथ हमारे जीवन में क्या-क्या होना चाहिए इसे पतरस ने लिखा है. விசுவாசிக்கிற உங்களுக்கு தைரியம் தேவை. आप जो विश्वास करते हैं आपको विश्वास के साथ हिम्मत भी चाहिए. என்ன தேவை? क्या चाहिए? என்ன தேவை? क्या चाहिए? தைரியம் தேவை. हिम्मत चाहिए. ஹalleluya. हालेलुया. விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் தைரியமாய் இருக்க வேண்டும். विश्वास करने वालों का हृदय हिम्मत के साथ होना चाहिए. தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயத்தில் தைரியத்தை தருவார். आप विश्वास के साथ प्रभु से प्रार्थना करते समय आपके हृदय में वो हिम्मत देगा. 138 சங்கீதம் 3 வசனத்திலே தாவீது சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறுபுத்திர அருளினீர், என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 138 भजन संहिता का 3रा वचन में दाऊद कहता है, जिस दिन मैंने पुकारा तब तूने मेरी प्रार्थना सुनी और मेरे हृदय में मुझे साहस दिया और मुझे हिम्मत दिलाया. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது हम प्रभु को पुकारते समय ஆத்துமாவிலே பலம் கொடுக்கிறார், हमारे प्राण में वो ताकत देता है தைரியத்தை கொடுக்கிறார். और वो हमें हिम्मत देता है. हालेलुया. हालेलुया. தைரியத்தை கொடுக்கிறார். हिम्मत देता है. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்த வேண்டும். परमेश्वर हमारे हृदय को दृढ़ करना चाहिए. இருதயத்துல தைரியம் வேணும். अपने हृदय में साहस होना चाहिए. வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான். बाइबल कहती है जो विश्वास करता है वो डगमगाता नहीं. ஏன் பதட்டம் வருது? डगमगाना क्यों आ जाता है? விசுவாசமும் இருக்குது, विश्वास भी है அவிசுவாசமும் और இருக்குது. अविश्वास भी है. இல்லையா? அந்த பிள்ளையுடைய தகப்பன் சொன்னானே, वो बच्चे का पिता ने कहा था ना, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, मैं विश्वास करता हूँ प्रभु जी, ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். लेकिन मुझे सहायता कीजिए कि मेरे अंदर का विश्वास दूर हो जाए. அப்ப விசுவாசம் இருக்கு, विश्वास भी है பதட்டமும் இருக்குன்னு அர்த்தம் என்ன? और डगमगाना डर भी है तो मतलब क्या है? உள்ள அவிசுவாசமும் இருக்குது. दिल में अविश्वास भी है. அப்ப நாம என்ன செய்யணும்? तो हमें क्या करना चाहिए? உண்மையான விசுவாசத்துக்குள்ள வரணும். हमें स्थिर विश्वास में आना चाहिए. விசுவாசிக்கிறவருக்கு என்ன தேவை? विश्वास करने वालों को क्या जरूरत है? இருதயத்திலே தைரியம் தேவை. हृदय में हिम्मत की
जरूरत है। ஹalleluya. हालेलुया। என்ன வேணும்? क्या चाहिए? தைரியம் வேணும். हिम्मत चाहिए। தைரியம் வேணும். हिम्मत चाहिए। அப்போ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வருகிறது என்பதனாலே நாம் சோர்ந்து போகல. जीवन में समस्या आती है, कई प्रकार का संघर्ष हमारे खिलाफ है, बहुत सारी तकलीफें हैं, इसे देखकर हमें उदास नहीं होना चाहिए। நான் ஜெயிப்பேன், मैं जीतूंगा, நான் முன்னேறுவேன், मैं आगे बढ़ूंगा, நான் வளருவேன், मैं बढ़ूंगा, நான் உயர்வேன், मैं उन्नति करूंगा, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், मैं आशीर्वाद के साथ என் रहूंगा, சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும், मेरा वंश आशीर्वाद के என் साथ பிள்ளைகள் रहेगा, ஆசீர்வாதமாய் मेरे இருப்பார்கள். बच्चे आशीर्वाद के साथ होंगे। ஹalleluya. हालेलुया। இதுல கொஞ்சமும் டவுட் வரக்கூடாது. इसमें जरा सा भी शक नहीं होना चाहिए, உறுதியான நம்பிக்கை இருக்கணும், स्थिर भरोसा होना चाहिए, விசுவாசம் இருக்கணும். विश्वास होना चाहिए। ஹalleluya. हालेलुया। கேக்குறான், இல்லையே எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை தான் நிறைய வந்துட்டு இருக்குது. आप पूछते होंगे ऐसा तो नहीं हो रहा है, मेरे जीवन में समस्या ही बढ़ रहा है। தேவன் நமக்கு எதிராய் வருகிற தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறார். आपका परमेश्वर आपके खिलाफ जो बुराई है उसको भी भलाई में बदल देगा। யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் வந்தது. यूसुफ के जीवन में बहुत सारे बुराई आई थी। ஒரு நாளிலே தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், एक दिन अपने भाइयों से कहता है, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், तुम लोगों ने मेरे बारे में बुराई सोचा, தேவனோ அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். लेकिन परमेश्वर ने उस बुराई को भलाई में बदल दिया। நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராய் வருகிற தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறார். आपका परमेश्वर आपके जीवन में आपके खिलाफ आने वाले बुराइयों को भलाई में बदलने वाला प्रभु है। தீமையை நன்மையாய் மாற்றுகிறார். बुराइयों को भलाई में बदलने वाला है। ஹalleluya. हालेलुया। தாவீது 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், 23 भजन संहिता में दाऊद ने लिखा है, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், भलाई या करुणा मेरे साथ साथ बनी रहेगी ஜீவனுள்ள நாளெல்லாம், जीवन भर, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் मेरे जीवन भर நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். भलाई और करुणा मेरे साथ साथ बनी रहेगी। நமக்கு எதிராய் வருகிற தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றுவார். आपके खिलाफ आने वाले बुराइयों को परमेश्वर भलाई में बदल देगा। அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் अगर ये भरोसा आपके जीवन में உங்களுடைய रहेगा, இருதயம் திடமாய் இருக்கும், आपका हृदय दृढ़ रहेगा, உங்களுடைய இருதயம் தைரியமாய் இருக்கும். आपका हृदय में हिम्मत होगा, வருகிற பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். आने वाली समस्याओं का आप सामना कर पाएंगे। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே தைரியம் தேவை. अपने हृदय में हिम्मत की जरूरत है। விசுவாசிக்கிறவருக்கு தைரியம் தேவை. जो विश्वास करता है उसके अंदर हिम्मत की जरूरत है। நீதிமொழிகளில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. नीति वचन में एक अच्छा वचन है। நீதிமொழிகள் 28:1 சொல்கிறது, नीति वचन 28:1 कहती है, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். उसमें लिखा है, धर्मी लोग शेर के समान, सिंह के समान निडर होंगे। ஹalleluya. हालेलुया। நீதிமான்கள் எப்படி இருப்பார்களா? धर्मी लोग कैसे होंगे? சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். सिंह के समान निडर होंगे। ஆனால் துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான்? लेकिन दुष्ट कैसा है? ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். कोई पीछा न करने पर भी दुष्ट भागता है। ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான். लेकिन धर्मी जो है ऐसे शेर के समान, सिंह के समान निडर रहता है। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இன்றைக்கு நீதிமான்களாக்கி இருக்கிறார். आज परमेश्वर ने हम सबको धर्मी ठहराया है। பாவிகளா இருந்தோம், हम पापी थे, ஆண்டவருடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்தார். परमेश्वर ने हमारे पापों से हमें उद्धार இன்னைக்கு किया। நம்மை நீதிமான்களாய் மாற்றி आज இருக்கிறார். हमें वो धर्मी बनाया है। அப்போ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய இருதயத்திலே தைரியமுடையவர்களாய் இருக்க வேண்டும். हम जो धर्मी बनाए गए हैं, हमें अपना हृदय में हिम्मत रखना चाहिए। எப்படிப்பட்ட தைரியம்? किस प्रकार का हिम्मत? சிங்கத்தை போல தைரியம். शेर के समान, सिंह के समान। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவைகளை விசுவாசிக்கிற நமக்கு அவைகளை சுதந்தரிப்பதற்கு தைரியம் தேவை. हम जो विश्वास करते हैं, हमारे लिए जो है हिम्मत की जरूरत है। ஹalleluya. हालेलुया। இப்போ வெறும் தைரியம் மட்டும் இருந்தா போதாது. केवल हिम्मत रहेगा तो काफी नहीं है। அடுத்த வசனம் சொல்லுது, अगला वचन कहती है, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, अगला आगे कहा गया है, விசுவாசத்தோட தைரியத்தையும், विश्वास के साथ सद्गुण, தைரியத்தோட ஞானத்தையும். सद्गुण के साथ ज्ञान। ஹalleluya. हालेलुया। அப்போ தைரியத்தோட நமக்கு அடுத்து என்ன தேவை? ஞானம் நமக்கு தேவை. हिम्मत के साथ और हमें क्या चाहिए? समझ या ज्ञान। அப்போ இது ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம் அப்படி கிடையாது. ये एक कठोरता का विश्वास है, ऐसा नहीं। இல்லையா? அப்போ விசுவாசிக்கிற நமக்கு என்ன தேவை? विश्वास करने वालों के वाले हमें क्या चाहिए? தைரியம் தேவை. हिम्मत चाहिए। அடுத்து நமக்கு என்ன வேணும்? अगला हमें क्या चाहिए? ஞானம்
ஞானம் தேவை. समझ या ज्ञान चाहिए. ஹalleluya. हालेलुया. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம புத்தியா வாழ பழகணும். ये दुनिया में हमें समझदारी से काम लेना चाहिए. இப்போ சில நேரங்களிலே சில தொடர்ந்து ஏமாறிட்டே இருப்பான். कभी कुछ लोग जो है लगातार धोखा खाते रहते இது हैं. ஏமாற்றுகிற உலகம். ये धोखा देने वाली दुनिया है. ஏமாத்திட்டே இருப்பான். वे धोखा खाते रहते हैं. இப்போ ஒரு முறை ஏமாந்தா பரவாயில்ல, एक बार धोखा खाए ठीक ரெண்டு है. முறை ஏமாந்தா दो பரவாயில்ல, बार धोखा खाए ठीक ஒரு है. முறை ஏமாந்தா பரவாயில்ல, तीन बार खाए ठीक है. வாழ்க்கை ஃபுல்லா ஏமாந்துட்டே இருப்பான். जिंदगी भर धोखा खाते रहते हैं. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஞானம் தேவை. हमें समझदारी की जरूरत है. பொல்லாத உலகத்துல நாம் வாழ்கிறோம். हम एक बुरे दुनिया में जी रहे हैं. ஞானமாய் நாம் வாழ பழக வேண்டும். हमें बुद्धिमानी के साथ जीने का आदत रखना चाहिए. ஹalleluya. हालेलुया. யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். देखिए परमेश्वर ने याकूब को आशीर्वाद किया. எப்படி ஆசீர்வதித்தார்? कैसा आशीर्वाद किया? பாருங்கள், அவனுடைய மாமனார் அவன் ஒரு பெரிய பெரிய ஏமாற்றுக்காரன். और उसका मामा जो है बहुत बड़ा धोखेबाज था. யாக்கோபும் குறைவல்ல, याकूब भी कुछ कम नहीं था. இவனும் அண்ணனை ஏமாத்தி தான் அங்க போயிருக்கிறான். ये भी अपने बड़े भाई को धोखा देके वहां गया है. இவனை விட 100 மடங்கு கண்ணிங்கனால அவன் लेकिन इससे 100 गुना वो शाना था. தொடர்ந்து அவன் ஏமாற்றப்படுகிறான். वो लगातार धोखा खाता है. ஆனா ஒவ்வொரு முறையும் இவன் ஞானமாய் செயல்படுகிறான். लेकिन हर बार ये बुद्धिमानी से काम लेता है. அவன் ஏமாற்றுவதற்கு இவன் ஏமாற்றி இவன் ஏமாந்து போகவில்லை. उसके धोखा देने से ये धोखा नहीं खाया. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है என்னுடைய சம்பளத்தை 10 முறை நீர் மாற்றினீர். आपने मेरा पगार को 10 बार बदला. அப்படின்னு अर्थம் என்ன? इसका मतलब क्या है? 10 முறை ஏமாற்றவன் நினைக்கிறான். 10 बार वो धोखा देने के लिए कोशिश करता ஆனா है. இவன் ஏமாந்து போகல. लेकिन ये धोखा नहीं खाया. ஹalleluya. हालेलुया. அப்ப வஞ்சிக்கிறது உலகம், ये बहकाने वाली दुनिया है. ஏமாற்றுகிறது உலகம். धोखा देने वाली दुनिया है. அப்போ பல நிலைகளிலே நம்முடைய நன்மைகளை நம்மை விட்டு தட்டி பறிக்கணும்னு நினைக்கிற உலகம். कई रीति से हमारे भलाई को हमसे छीनने के लिए कोशिश करने वाली நாம் दुनिया கர்த்தரை है. விசுவாசித்திருக்கிறோம். हम प्रभु पर विश्वास रखे हैं. இப்போ ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். हमें प्रभु ने हमें हिम्मत दिया है. தொடர்ந்து முன்னேறுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. लगातार आगे बढ़ने के लिए हमें ज्ञान की जरूरत है. ஹalleluya. हालेलुया. சிலர் என்னன்னா பழைய அனுபவங்களை வச்சே முன்ன போயிடலாம் நினைக்கிறான். कुछ लोग अपने पुराने अनुभव के आधार पर आगे बढ़ने के लिए कोशिश करते हैं. அது பழைய அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சரிப்பட்டு வர. आपका पुराना एक्सपीरियंस आज की समस्या में काम नहीं आएगा. ஆண்டுடைய கிருபைகள், ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுதினம் புதியவைகளாக இருக்கிறது. प्रभु का अनुग्रह, प्रभु का आशीर्वाद हर दिन नया है, ताजा है. அப்போ தேவனுடைய ஆலோசனைகளும் அன்றன்றைக்கு நமக்கு புதிய ஆலோசனைகளை கொடுக்கிறார். परमेश्वर अपना सलाह भी हर दिन नया नया देता है. இப்போ சிம்சன் ஒரு முறை அவன் சொன்னான், शिमशोन ने एक बार कहा, நான் முன்னே போல உதறி விட்டு போயிடுவேன். मैं पहले की तरह झाड़ के निकल जाऊंगा. அவன் போக முடியல. लेकिन वो नहीं जा पाया. அப்ப முன்னே போல உதறி விடுறதெல்லாம் அது எப்பவுமே நடக்காது. पहले के जैसा झाड़ना हमेशा काम नहीं आने वाला. அப்போ நம்ம பாருங்க, சில இடங்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார். कुछ जगह में इजरायलियों को देखिए प्रभु सलाह देते हैं. யுத்தங்களுக்கு போகும்போது युद्ध में जाते समय கிதியோனை பார்த்து சொல்றார், गिदोन से कहते हैं, 32,000 பேர் உனக்கு எதுக்குப்பா? ये 32,000 लोगों की क्या जरूरत है? இவன் யோசிச்சுக்கிறான். ये सोच रहा था. எதிரிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. दुश्मनों की संख्या लाखों के என் गायब में கூட है. ஒரு 32,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. मेरे साथ केवल 32,000 लोग आए हैं. இவங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? मैं इनको लेके कैसे लड़ूंगा? ஆண்டவர் சொல்றது இது அதிகம். प्रभु ने कहा ये ज्यादा है. இப்போ இவங்களை பார்த்து சொல்லு, अभी इनसे कहो, பயமும் திகிலும் உள்ளவர்கள் வீட்டுக்கு ஓடி போங்க. जितने डरपोक हैं वे सब अपने अपने घर में चले जाएं. நிறைய போயிட்டான். उसमें बहुत सारे लोग चले गए. கொஞ்சம் பேர் மீதி இருக்கிறான். और कुछ लोग बचे थे. அடுத்த ஒரு டெஸ்ட். और अगला और एक टेस्ट है. டெஸ்ட்ல 300 பேர் தான் பாஸ். वो टेस्ट में केवल 300 पास हुए. அந்த 300 பேர் தான் பாஸ். 300 जन पास हुए. லட்சக்கணக்கான மக்கள் எதிரிகள் பங்கெடுக்கிறார்கள். लेकिन दुश्मनों की संख्या लाखों में है. ஆண்டவர் இவன் கையில் கொடுத்து வர 300 பேர். लेकिन प्रभु ने इसके हाथ में केवल 300 जन दिया. ஹalleluya. हालेलुया. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். चाहे बलवान हो या कमजोर, मदद करने के लिए प्रभु के लिए आसान है. நீங்க உங்களுடைய பலம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரியலாம். शायद आपका ताकत आपके नजर में बहुत कम लगेगा, छोटा लगेगा. அவங்க கிதியோன் யோசிக்கிறான், गिदोन ने सोचा, இது 300 பேர் தானே இருக்கிறாங்க. हमारे पास केवल 300 जन ஆனா है. இன்னைக்கு ராத்திரியிலே எதிரியின் ராணுவத்தில் ஒருவன் சொப்பனம் கண்டு எழும்பி பதறி போய் நிற்கிறான். लेकिन रात के समय दुश्मनों की सेना में से एक व्यक्ति सपना देखे डर के उठ के बैठा அந்த है. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஒருத்தன் சொல்றான். वो सपना का मतलब एक व्यक्ति कहता है, அப்ப இது கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு. हाँ, ये तो गिदोन का तलवार है. அது எவ்வளவு பெரிய பதட்டங்கள் உண்டாயிருப்பாரு. देखिए वहां पर कितना बड़ा घबराहट छा गया. நாம எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம். बात ये नहीं कि हम कितने लोग हैं, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். हमारे साथ
நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். आपके साथ जो है वो सेनाओं का यहोवा है। ஹalleluya. हालेलुया। அவருக்கு நம்மள ஒருத்தரை பார்த்தா 1,00,000 பேரை போல தெரியும். उनको हम में से एक को देखेगा तो 1,00,000 दिखेगा, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். क्योंकि हमारे साथ जो है वो बड़ा है। அவருடைய சேனைகள் நம்மோடு கூட இருக்கிறது. उनकी सेना आपके साथ है। அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நாம் தைரியப்படுறோம். इसलिए हमें हिम्मत रखना चाहिए ஞானமாய் செயல்பட और வேண்டும். हमें बुद्धिमानी से काम लेना चाहिए। ஆண்டவரிடத்துல தேவ ஞானத்தை கேட்கணும். प्रभु से ईश्वरीय ज्ञान मांगना चाहिए। நாம அன்னைக்கு ஆண்டவர் இப்படித்தான் நடத்தினார், அதனால இப்படி போடலாம் அப்படின்னா அன்னைக்கு அது வேலைக்கு ஆகாது. प्रभु ने उस दिन ऐसा ही चलाया था, इसलिए हम वही आइडिया अपनाएंगे, सोचेंगे तो आज वो आइडिया काम आने वाला नहीं है। ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறார், एक बार प्रभु कहते இப்போ हैं, உனக்கு ஜெயத்தை தருவேன். तुम जाओ मैं तुम्हें जितवाऊंगा। இவன் யுத்தம் செய்ய போறான். मैं युद्ध करने गया, பெரிய ஒரு ஜெயம் உண்டாயிற்று. बहुत बड़ा विजय मिल गया। மறுபடியும் சத்துருக்கள் வந்தார்கள். दोबारा और एक बार शत्रु आए। ஆண்டவர் கேட்கிறான். तब प्रभु से पूछता है, ஆண்டவர் சொல்றாரு, प्रभु ने कहा நீ நேரே போகாத. तुम आमने सामने मत जाना இந்த முசுக்கட்டை செடிகளுக்குள்ளே நீ பதுங்கியிரு. और ये दूध के पेड़ों के नीचे जो है तुम चुप कर रहना। அதுல ஒரு இரைச்சல் கேட்கும். उसने एक हार्ट सुनाई देगा। அதுல ஒரு இரைச்சல் கேட்கும் போது நான் உங்களுக்கு முன்னே போகிறேன் என்று அறிந்து கொள். जब उसमें से आवाज निकलने लगेगा तब समझ लेना कि मैं तुम्हारे आगे निकल गया हूँ। சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். तब मैं शत्रु को तुम्हारे हाथों में सौंप दूंगा। ஹalleluya. हालेलुया। ஒரு முறையும் ஆண்டவர் நடத்துகிறதான அந்த அவருடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். हर बार प्रभु की चलाने की जो तरीका है वो विचित्र रहता है। ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். इसलिए हर दिन हमें प्रभु से सलाह लेना चाहिए। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் கேக்குதா அப்படின்னா? पीछे सुनाई दे रहा है? கேக்குதா? ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலே தேவ ஆலோசனைகளை கேட்கணும். हमें हर दिन प्रभु से सलाह लेना चाहिए। தேவ ஆலோசனைகளை கேட்டு நாம் தேவ ஆலோசனைகள் நடக்கும் பொழுது நாம் ஞானவான்களாக இருப்போம். ईश्वर से सलाह लेकर हम उसके अनुसार चलते समय हम बुद्धिमान ठहरेंगे। வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். बाइबल कहती है यहोवा का भय मानना ही बुद्धि का मूल है। தேவ ஞானம் நமக்கு தேவை. हमें ईश्वरीय ज्ञान की जरूरत है। ஹalleluya. हालेलुया। தேவ ஞானம் நமக்கு தேவை. हमें ईश्वरीय ज्ञान की जरूरत है। யோசேப்பு பார்வோனிடத்தில் அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். यूसुफ को फिरौन के पास ले जाया गया। பார்வோன் கூட கண்ட சொப்பனத்தில் அர்த்தத்தை சொன்னான். फिरौन ने जो सपना देखा था उसका मतलब उसने बताया। பார்வோனை பார்த்து சொன்னான், फिरौन से उसने कहा 7 வருஷம் பூமியில் பெரிய செழிப்பு, எகிப்தில் பெரிய செழிப்பு வரப்போகிறது. मिस्र में 7 साल के लिए हरियाली रहेगी, அதை அடுத்த 7 வருஷம் மகா பெரிய பஞ்சம் வரப்போகிறது. लेकिन अगला 7 साल बहुत बड़ा भारी अकाल पड़ने वाला है। இப்போ பார்வோனை பார்த்து யோசேப்பு சொன்னான், और फिरौन को देखकर यूसुफ ने कहा, ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 வசனத்திலே, 49-33 में விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவரை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் வைப்பாராக. जो विवेक है और जो बुद्धिमान है उस ऐसे एक मनुष्य को ढूंढकर पूरा मिस्र देश का अधिकारी बना दे। ஹalleluya. 7 வருஷம் செழிப்பு வரப்போகுது. 7 साल के लिए हरियाली रहने அடுத்த वाली 7 है, வருஷம் பஞ்சம் வரப்போகுது. आगे 7 साल अकाल पड़ने वाली है। பஞ்ச காலத்துல தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா अगर अकाल के समय में आपका देश बचना है, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் தேவை. एक समझदार और बुद्धिमान मनुष्य की जरूरत है। அதுக்கு பார்வோன் என்ன சொன்னா, इसके लिए फिरौन ने क्या उत्तर दिया? அப்ப எங்க நாட்டுல ஒன்ன போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒருவர் வேற ஒருத்தர் இல்ல. देखो हमारे देश में तुम्हारे समान तुम्हारे इतना बुद्धिमान और समझदार कोई नहीं है। 39 வசனத்திலே பாருங்க, 39 वचन में देखते हैं, உன்ன போல இவ்வளவு ஞானம் உள்ளவர் வேற யாரும் இல்ல. तेरे इतना बुद्धिमान कोई नहीं है। இப்ப அவன் சொல்றான், अब वो कहता है நீ இந்த அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். तू मेरा राजमहल का अधिकारी होगा உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க और கடவர்கள். तेरी आज्ञा के अनुसार तेरी सारी प्रजा चलेगी। சிங்காசனத்துல மட்டும் நான் பெரியவனா இருப்பேன். केवल राजगद्दी के विषय में मैं तुझसे बड़ा ठहरूंगा, பவர் எல்லாம் உனக்கு. लेकिन पूरा पावर तुम्हें है। எங்க இருந்து வந்திருக்கிறான்? ये कहां से आया है? சிறைச்சாலையில இருந்து வந்திருக்கேன். ये जेल से छूट के आया है। ஹalleluya. हालेलुया। குற்றவாளின்னு கூட சிறைச்சாலையில போட்டிருக்கிறான். इसको गुनहगार ठहराकर जेल में बंद किए हैं। அப்போ பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் பாருங்க. आप यहाँ पर देखिए जो बुद्धिमान मनुष्य है उसको कितना बड़ा आशीर्वाद मिलता है। எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது அப்படின்ட்டு ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. मेरे अंदर विश्वास है कहकर ज्ञान के बिना नहीं रहना चाहिए। அது எனக்கு புரியுது. कितने जनों को समझ में आया?
ஹalleluya हालेलुया தேவ ஞானம் நமக்கு தேவை हमें ईश्वरीय ज्ञान की जरूरत है தேவ ஞானத்தோடு நாம் செயல்படும் பொழுது हम सब ईश्वरीय ज्ञान के साथ कार्य करेंगे தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் லகுவாய் சுதந்தரிக்க முடியும் ईश्वर ने हमारे लिए जो आशीर्वाद रखा है उसे हम आसानी से हासिल कर पाएंगे தைரியத்தோட ஞானத்தையும் हिम्मत के साथ ज्ञान को அடுத்து ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் अगला ज्ञान के साथ में संयम ஞானம் இருக்குது अभी ज्ञान तो है அடுத்து என்ன வேணும் अगला आगे क्या रहना चाहिए இச்சையடக்கம் வேணும் संयम जरूरी है சாலமோனை போல இந்த பூமியில ஞானம் உள்ளவன் ஒருவரும் இருந்ததில்லை सुलेमान की तरह ये दुनिया में बुद्धिमान या ज्ञानी कोई नहीं था ஆண்டவரே அவனுக்கு சொன்னார் परमेश्वर ने खुद कहा உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இவ்வளவு பெரிய ஞானி உண்டாக போறதில்லை तेरे आगे या पीछे तेरे इतना बुद्धिमान कोई आने वाला नहीं है அவன் ஞானத்தை சோதிக்கும்படி எங்கிருந்தெல்லாமோ நாடுகள்ல இருந்து அவரை தேடி வந்தார்கள் उसका ज्ञान को परखाने के लिए दूर दूर देशों से लोग आते थे அதுலயும் பல நாடுகளில் உள்ளதான ராஜகுமார்த்திகள் எல்லாம் தேடி வந்தாங்க और कई देश के राजकुमारियां भी इसको ढूंढ कर आए அந்த வேலை ஞானத்தை பார்த்தது மட்டுமில்ல आए जितने आए थे सब ने केवल ज्ञान को देखा அங்கேயே படுத்தாங்க அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க न केवल ज्ञान को देखा बल्कि वही अपना डेरा लगा के बस गए அதிக ஞானம் உள்ளவர் और वो बहुत बड़ा बुद्धिमान வாழ்க்கையில பல காரியங்களை ஞானமற்றவராய் செய்தார் लेकिन अपनी जिंदगी में अनेक बातों को मूर्खता के साथ பல நாடுகளில் உள்ள பெண்களை திருமணம் செய்து अनेक देश की स्त्रियों से वो शादी कर लिया வீட்டுல பிரச்சனை अभी घर में समस्या है வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல घर में वो शांति के साथ नहीं रह पाया வீட்டுல மூலையில இருந்தா கூட பரவாயில்ல என்றான் और कहने लगा मैं घर के कोने में रहूंगा तो ठीक है இப்படி இந்த ஸ்திரீகளோட வாழ்றதை விட வனாந்தரத்துக்கு ஓடி போறான்றான் इन स्त्रियों के साथ जीने से मैं जंगल में जाके रहूंगा तो ठीक है ऐसा कहा நீதிமொழிகளை படிச்சு பாருங்க नीति वचन में आप पढ़ के देखिए எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் वो अपना पूरा एक्सपीरियंस वहाँ लिखा है பாருங்க அவ்வளவு ஞானம் உடையவர் इतना बड़ा बुद्धिमान मनुष्य வாழ்க்கையில ஞானமற்றவராயிருந்தார் आपकी जिंदगी में जो है बिना ज्ञान का जो है मूर्ख के समान कार्य करे கடைசியில் என்ன நடந்துச்சு आखिर में उसका परिणाम दिया இந்த பெண்களை சமாதானப்படுத்துகிறதற்காக அவங்க இவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்ட ஆரம்பிச்சு इन पत्नियों को शांत करने के लिए या इन्हें संतुष्ट करने के लिए उसने उनके ईश्वर के लिए उनके देवताओं के लिए मंदिर बनाया அவ்வளவு பெரிய ஞானமா इतना बड़ा बुद्धिमान था ஆனால் வாழ்க்கையில ஞானமற்றவனாய் வாழ்ந்து அவன் தேவனுடைய கிருபை அவர் இழந்து போனான் लेकिन अपने जीवन में एक मूर्ख के समान जीवन जीकर परमेश्वर का अनुग्रह को गवा दिया ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது इसलिए ही यहाँ कहा गया है ஞானத்தோட இச்சையடக்கம் தேவை ज्ञान के साथ संयम की जरूरत है ஹalleluya हालेलुया ஒரு ஞானம் மட்டும் இருந்தா போதாது केवल ज्ञान रहेगा तो काफी नहीं है இச்சையடக்கம் தேவை इसके साथ में संयम भी होना चाहिए அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார் प्रेरित पौलुस ने कुरिन्थियों कलीसिया के लिए लिखा है 1 கொரிந்தியர் 9:25 पहला कुरिन्थियों 9:25 में பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் போராடுவார்கள் और जो मुकाबले में जो दौड़ते हैं सब उसमें दौड़ते हैं போராடுகிற அவர்கள் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமுடையவர்களாய் இருப்பார்கள் दौड़ने वाले वे हर एक बात में संयम रखते हैं பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுடையவர்களாய் இருப்பார்கள் और जो मुकाबले में दौड़ते हैं वे सब बातों में संयम रखते हैं அவர்கள் அழிவுள்ள திருடத்தை பெறும்படி எப்படி செய்கிறார்கள் वे जाने वाले कुकुर को पाने के लिए ऐसा करते हैं நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி எப்படி செய்கிறோம் लेकिन हम तो नहीं मुरझाने वाला मुकुट को पाने के लिए ऐसा कर रहे हैं ஹalleluya ஹalleluya. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தலைமுறையாய் தேவன் கொடுக்கிற விலையேறப்பட்டவைகள் परमेश्वर आपको जो आशीर्वाद देता है वो आपके लिए आपकी पीढ़ी के लिए बहुमूल्य है அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் சேர்த்துக் கொள்ள तो வேண்டும் हम परमेश्वर के लोगों को चाहिए हमें ज्ञान के साथ संयम को भी अपनाना चाहिए பரிமள தைலம் மிக விலையேறப்பட்டது और सुगंध बहुत बहुमूल्य है பிரசங்கி 10:1 சொல்கிறது सभापदेश 10:1 ஒரு कहती है செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் मरा हुआ एक मक्खी जो है वो सुगंध अत्तर को वो इत्र को पूरा खराब कर देता है அதுபோல சொற்பமதீனமும் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ऐसा ही छोटी सी मूर्खता भी करेगी அப்போ தேவ பிள்ளைகள் மதியற்றவர்களாக அல்ல परमेश्वर के लोग एक मूर्ख के समान नहीं ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும் ज्ञानवान रहना चाहिए ஞானத்தோட இச்சையடக்கமுடையவர்களாக இருக்க और வேண்டும் ज्ञान के साथ में संयम भी रखना चाहिए ஹalleluya हालेलुया அடுத்து இச்சையடக்கத்தோட अगला संयम के साथ में அடுத்து நமக்கு என்ன தேவை अगला हमें और क्या चाहिए பொறுமை தேவை धीरज की जरूरत है ஹalleluya हालेलुया பாருங்க இப்ப நம்ம விசுவாசம்னு பார்த்துட்டு இருந்தோம் अभी हम विश्वास करके ध्यान कर रहे थे விசுவாசம் எங்க நின்னுட்டு போகுது பாருங்க ये विश्वास कहाँ बढ़ते जा रहा है देखिए அப்ப விசுவாசிக்கிற நமக்கு இவைகளெல்லாம் தேவை हम विश्वास करने वालों के लिए ये सब चीजों की जरूरत है ஹalleluya
ஹalleluya हालेलुया। கவனிக்கீங்களா? आप ध्यान दे रहे हैं ना? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या कहा गया है? விசுவாசத்தோட विश्वास के साथ, சொல்லுங்க, விசுவாசத்தோட विश्वास के साथ தைரியத்தையும், हिम्मत, தைரியத்தோட हिम्मत के साथ ஞானத்தையும், ज्ञान, ஞானத்தோட हिम्मत के साथ இச்சையடக்கத்தையும், संयम, இச்சையடக்கத்தோட और संयम के साथ பொறுமையையும். धीरज को भी अपनाओ। ஹalleluya. हालेलुया। அடுத்து நமக்கு என்ன வேணும்? अगला हमें क्या होना चाहिए? பொறுமை வேணும். धीरज होना चाहिए। தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். परमेश्वर के लोग प्रभु के आशीर्वाद को प्राप्त करने के लिए धीरज के साथ बैठना चाहिए। ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். परमेश्वर ने अब्राहम को प्रतिज्ञा दिया था, உன்னை ஆசீர்வதிப்பேன், तुझे आशीर्वाद करूंगा, உன் சந்ததி நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன். तेरा वंश को आकाश के तारागणों के जैसा बढ़ा दूंगा। ஹalleluya. हालेलुया। வெவ்வேறு வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு இருந்தது. उसके सामने उत्तम प्रतिज्ञाएं थे, அவர்கள் சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இருக்கவில்லை. लेकिन परिस्थिति उसके अनुकूल में नहीं था। ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை அவன் விசுவாசித்தான். लेकिन परमेश्वर की बातों को विश्वास किया, அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்து பொறுமையோடே அவன் காத்திருந்தான். परमेश्वर की बातें पूरी होगी ऐसा विश्वास करके धीरज के साथ बैठा। தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம்மள நிறைவேறும் என்கிற விசுவாசமும் அந்த விசுவாசத்தோடு கூட பொறுமையும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. परमेश्वर ने जो बातें हमसे कही है वो पूरा होगा, ये विश्वास आगे विश्वास के साथ धीरज भी होना जरूरी है। ஹalleluya. हालेलुया। அப்போ வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து விதைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். प्रभु यीशु मसीह ने प्रभु का वो वचन को जो है बीज का तुलना देकर कहा है। இல்லையா? வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். वचन का तुलना उन्होंने बीज से दिया है। ஒருவன் விதைக்க புறப்பட்டான். एक बीज बोने निकला। அங்கே 4 வித நிலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ 4 प्रकार का जमीन के बारे में कहा गया है। இப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை जो बीज अच्छी भूमि पर गिरी, அவர்கள் லூக்கா 8:11 சொல்லுகிறார். लूका 8:11 कहती है, விதை தேவனுடைய வசனம். और बीज परमेश्वर का वचन है। சொல்லுங்க, விதை தேவனுடைய வசனம். बोलिए, बीज परमेश्वर का वचन है। சத்தமா சொல்லுங்க, விதை தேவனுடைய வசனம். बीज परमेश्वर का वचन है। ஹalleluya. हालेलुया। விதை தேவனுடைய வசனம். बीज परमेश्वर का वचन है। 15 வசனத்தை பாருங்கள். 15 वचन को देखिए, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். अच्छी भूमि में के वे हैं जो वचन सुनकर भले और उत्तम मन में संभाले रहते हैं और धीरज से फल लाते हैं। தேவ வசனம் என்கிற விதை நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். परमेश्वर का वचन नामक वो बीज आपका हृदय नामक अच्छी भूमि पर बोया जाना चाहिए। வழிப்போக்கர் போகிற நிலத்தில் விழுகிற விதை பலன் கொடுக்காது. परदेशियों के चलने वाले मार्ग में जो बीज गिरता है वो फल नहीं ला सकता। கற்பாறையில் உள்ள நிலங்களில் விழுகிற விதை பலன் கொடுக்காது. चट्टानों पर गिरने वाला बीज फल नहीं ला सकता। முள்ளுள்ள நிலங்களில் விழுகிற விதையும் அது வளர்ந்தாலும் அது பலன் கொடுப்பதில்லை. कांटों के बीच में गिरने वाले बीज भी वो भले ही बढ़ेगा लेकिन वो फल नहीं ला सकता। அப்போ ஆண்டவர் விதையை வசனத்துக்கு ஒப்பிட்டும் प्रभु ने बीज का तुलना वचन से दिया है நிலத்தை இருதயத்துக்கு ஒப்பிட்டும் சொல்கிறார். और भूमि का तुलना हृदय से दिया है। இருதயம் அது நல்ல இருதயமாய் இருக்க வேண்டும். आपका हृदय अच्छा हृदय होना चाहिए। உண்மையும் நன்மையுமான இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और इसमें लिखा है भला और उत्तम मन। இந்த இருதயத்தை இந்த விதை என்கிற வசனத்தை காத்து इस मन में हृदय नामक इस वचन की रखवाली करके, ஹalleluya हालेलुया, வசனத்தை எங்க காத்துக்கொள்ளணும்? वचन को कहां संभालना है? இருதயத்திலே காத்துக்கொள்ள अपने வேண்டும். मन में, अपने हृदय में संभालना है, இருதயத்திலே வச்சிருக்கணும். अपने मन में रखना है। ஹalleluya. हालेलुया। அத வச்சு அதன் மேல நம்பிக்கை வைத்து அதுல நீங்க உறுதியா இருக்கணும். और इसको अपने मन में संभाल कर और उसके ऊपर स्थिर रहना चाहिए, भरोसा रखना चाहिए। ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். आप एक बात को समझ लीजिए, விதை இருக்கிறது. आप देखिए बीज है, ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. हर बीज के अंदर जीवन है। ஒவ்வொரு விதைக்குள்ளும் हर बीज के जीवन अंदर है। जीवन है। சாதாரண விதை वो साधारण बीज கொண்டு மண்ணில் போடுறோம். उसे मिट्टी में डालते हैं, அதுல தண்ணீர் விடுறோம். उसमें उसको पानी देते हैं அது முளைத்து எழும்புகிறது. और वो उगने लगता है। முளைக்கிறதுக்கு சில காலம் ஆகும். और उगने के लिए कुछ समय लगता है, அது முளை விட்டு எழும்பி அது இலை விடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். उसमें पत्ते निकलने के लिए और कुछ समय लगता है। அது ஒரு செடியாக அது ஒரு மரமாக வளருவதற்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். एक पौधे के रूप में या एक पेड़ के रूप में उगने के लिए और ज्यादा समय लगता है। அது படிப்படியாய் வளர்கிறது. वो कदम ब कदम
बढ़ते रहता ஒரு है நாளிலே அது பலன் கொடுக்கிறது. और एक दिन वो फल देने लगता है। போட்டது ஒரு விதை बोए तो एक, இப்ப 100ஆக 1000ஆக அது பலன் கொடுக்கிறது. 100 में हजारों में फल दिया है। ஹalleluya. हालेलुया। ஏராளம் விதைகள் அதிலே வருகிறது. और उसमें ढेर सारे बीज भी मिलते हैं பலன் ஏராளமாய் இங்கே வருகிறது. और उसमें फल जो है बहुत सारा मिल जाता है। ஹalleluya. हालेलुया। அதே போலத்தான் தேவனுடைய வசனம். ऐसा ही परमेश्वर का वचन भी है। வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. वचन में जीवन है। ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனாய் वो இருந்தது. वचन परमेश्वर था। தேவன் ஜீவன் உள்ளவர். परमेश्वर जीवित है, வார்த்தை ஜீவன் உள்ளது. वचन जीवित है, வார்த்தை விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. वचन बीज के समान है। விதைக்குள் ஜீவன் இருக்கிறது போல வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது. जैसा बीज में जीवन है वैसा वचन में जीवन है। இருதயமாகிய நல்ல நிலத்திலே அது விதைக்கப்பட ये வேண்டும். आपके हृदय नामक अच्छी भूमि पर बोया जाना चाहिए। ஹalleluya. हालेलुया। விதைச்சி इसे बोकर பொறுமையுடனே பலனுக்காக காத்திருக்கணும். धीरज के साथ फल के लिए इंतजार करना அது चाहिए। கொஞ்சம் வளர்ச்ச உடனே பிடிக்கி நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்க கூடாது. हाँ, वो थोड़ा ऊपर आते ही उसको उखाड़ के कितना बड़ा है करके देखना नहीं चाहिए। பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். उसको धीरज के साथ इंतजार करना चाहिए। பொறுமையோடே காத்திருக்க धीरज வேண்டும். के साथ इंतजार करना चाहिए। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் உரையாது. परमेश्वर ने आपको जो वचन कहा है ये कभी झूठा नहीं ठहरेगा। தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் உங்களிலே நிச்சயம் நிறைவேறும். परमेश्वर ने आपको जो वचन कहा है वो आपके जीवन में जरूर पूरा होगा। நீங்க என்ன तो செய்யணும்? आपकी जिम्मेदारी क्या है? பொறுமையோடே காத்திருக்க आपको வேண்டும். धीरज के साथ इंतजार करना चाहिए। அப்போ அதனுடைய எண்ணங்களை வேற பக்கமா திருப்பிடக்கூடாது. अपने विचारों को यहाँ वहाँ घुमाना नहीं வேற चाहिए எதையோ இச்சித்தக்க போயிடக்கூடாது. और कुछ चीज का लालच करके उसके पीछे नहीं जाना கர்த்தருடைய चाहिए। வார்த்தையை விசுவாசித்து இருதயத்தில் அதை காத்து பொறுமையோடே அதனுடைய பலனுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். प्रभु का वचन को विश्वास करके उसे अपने मन में संभाल के रखना है और धीरज के साथ उसका फल के लिए इंतजार करना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்போ அடுத்து பொறுமையோடே धीरज के साथ தேவ பக்தியையும். ईश्वरीय भक्ति। ஹalleluya. हालेलुया। அப்போ பொறுமையோடு இருக்கிற நமக்குள்ள பக்தி இருக்கணும். हम जो धीरज रखे हैं हमारे अंदर भक्ति भी होना चाहिए। தேவ பக்தி. ये ईश्वरीय भक्ति है। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் பயபக்தியாயிருங்கள். आप परमेश्वर के सामने भय और भक्ति के साथ रहिए। நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். आपका हर कार्य को प्रभु देख रहा है। உங்க ஆசீர்வாதத்தை சாத்தான் தடுக்க முடியாது. आपका आशीर्वाद को शैतान रोक नहीं உங்க सकता। ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் தடுக்க முடியாது. आपका आशीर्वाद को दूसरा कोई रोक नहीं सकता। சொல்லுவாங்க, அவன் கண்ணு வச்சுட்டான் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னுவாங்க. कुछ लोग कहते हैं उसने नजर लगाया सब कुछ बर्बाद हो गया। எவர் கண்ணு வச்சாலும் உங்க ஆசீர்வாதத்தை ஒருத்தர் கெடுக்க முடியாது. कोई भी नजर लगाए आपका आशीर्वाद को कोई बर्बाद नहीं कर सकता। आमीन। ஹalleluya. हालेलुया। ஆனா लेकिन நீங்க அதை தடுக்க முடியும். आप उसे रोक सकते हैं। நீங்க தான் அதை தடுக்க முடியும். आप अपने आशीर्वाद को रोक सकते உங்களை हैं। தவிர யாரும் அதை தடுக்க முடியாது. आपके बिना दूसरा कोई भी आपका आशीर्वाद को रोक नहीं सकता। அப்ப தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள தேவ பக்தி தேவை. तो हमारे अंदर ईश्वरीय भक्ति होना जरूरी है। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவ பக்தி உள்ளவர்கள் 8:30 மணி ஆராதனைனா 8:15 வந்துருவாங்க. जो ईश्वरीय भक्ति रखते हैं 8:30 बजे की आराधना में 8:15 बजे ही आ जाते हैं। தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ சமூகத்தில் வந்து சும்மா நிக்க மாட்டாங்க, நல்ல பாடி ஆராதனை பண்ணுவாங்க. जो ईश्वरीय भक्ति रखते हैं प्रभु की उपस्थिति में आने के बाद खामोश नहीं रहते बल्कि अच्छे से गीत गाकर ताली बजाकर आराधना करेंगे। இது எத்தனை பேருக்கு புரியுது? ये बात कितने जन को समझ में आया? சொல்றாங்க, இது கேட்கலையா எனக்கு? कुछ लोग कह रहे हैं मुझे तो अभी कुछ सुनाई नहीं दिया। கேக்குதா? सुनाई दे रहा है? கேக்குதா? सुनाई दिया है? காதுள்ளவன் கேட்க கடவன். जिसके कान हो वो सुने। இயேசு தான் சொன்னார். ईश्वर ने यही कहा। நான் சொல்லிட்டே இருக்கிறேன், मैं कह रहा हूँ காதுள்ளவன் கேட்க கடவன். लेकिन जिसके कान हो वो सुने। ஆண்டவர் எதையும் ஃபோர்ஸ் பண்றவர் அல்ல. परमेश्वर किसी को जबरदस्ती करने वाला नहीं है। சர்ச்சிலயும் அப்படித்தான். अपने चर्च में भी ऐसा ही है। லேட்டா வந்தீங்கன்னா உங்களை பார்த்து யாரும் கேட்க போறது இல்ல. आप देरी से आते हैं तो आपको कोई पूछने वाला नहीं நீ है। வரலனாலும் உங்களை கேட்க போறது இல்ல. आप नहीं भी आएंगे तो भी आपको कोई पूछने वाला नहीं எதை है। செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். आप प्रभु के लिए जो भी करते हैं उसे दिल से करना चाहिए। आमीन। हालेलुया। அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். प्रभु आपसे यही चाहता है அதைத்தான் நானும் விரும்புறேன். और मैं भी यही चाहता हूँ அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். और यही चीज को मैं भी फॉलो कर रहा हूँ। ஹalleluya. हालेलुया। சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. कलीसियाओं की बड़ी समस्या यही है। ஒருத்தர் வரலன்னா பாஸ்டர் உடனே விசாரிக்கணும். अगर कोई आया नहीं है तो पास्टर जाके पूछना है। ஒருத்தர் கொஞ்சம் வந்து அப்படியே சோபா இருந்தாருன்னா உடனே விசாரிக்கணும். अगर किसी का चेहरा उदास है तो पास्टर जाके उसको पूछना है। ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு. 25 साल के पहले ऐसा एक समस्या आया था। சர்ச்சில் ஒரு அம்மா வந்து பின்னால உட்கார்ந்திருந்தாங்க. चर्च में एक माँ पीछे आके बैठी थी। முன்னால இருக்கிறவங்க பின்னால जो உட்கார்ந்திருந்தாங்க. हमेशा आगे बैठती थी उस दिन पीछे बैठी थी। நான் என்ன யோசித்தேன், मैंने क्या सोचा, நடந்து சோர்வா வந்திருக்காங்க. ये चल के बहुत थक गई है। ஏசி பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க போல लगता है ये एसी के पास में बैठी है। அப்படின்னு நான் யோசித்தேன். ऐसा मैं सोच रहा था। அவங்களுக்கு என்ன வருத்தம்? लेकिन
लेकिन उनका वो क्यों नाराज है? இவ்வளவு நாள் நான் முன்னால இருந்த நான் என்னை பின்னால உட்கார்ந்தது என்ன பாஸ்டர் கேட்கல. मैं हमेशा आगे बैठती थी लेकिन आज मैं पीछे बैठी हूँ, पास्टर ने कुछ भी पूछा भी नहीं। அதுக்கு பிறகுதான் அவர் முடிவு எடுத்தேன். उसके बाद मैंने फैसला लिया இது எவரையுமே கேட்க अभी கூடாது. मैं किसी को भी नहीं पूछूंगा। Amen. ஹலோ, Amen. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். आप दिल से आप जो भी करते हैं उसे प्रभु के लिए दिल से करिए। உங்களுக்கு புரியுது? कितने जोर से करना है? ஹalleluya. हालेलुया। அப்போ கர்த்தருடைய காரியங்களிலே நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். प्रभु की बातों में हमें बहुत सावधान रहना चाहिए। கர்த்தருடைய காரியங்களிலே அசதியா இருக்க கூடாது. प्रभु की बातों में हमें लापरवाही नहीं दिखाना चाहिए। கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कहा गया है जो प्रभु की सेवा लापरवाही से करता है वो शापित है। கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் செய்கிற எல்லா பணிகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. प्रभु के भवन में हम जो भी काम करते हैं उसका आशीर्वाद जरूर है। ஆனால் அசதியாய் செய்தால் அதிலே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. लेकिन उसको हम उदासता से लापरवाही से करेंगे तो उसके द्वारा आशीर्वाद नहीं मिल पाएगा। எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். हम जो भी करते हैं उसे दिल से करना चाहिए உற்சாகத்தோடே செய்யணும். और उत्साह के साथ करना चाहिए। ஹalleluya. हालेलुया। காணிக்கை கொடுக்கிறோம். हम प्रभु के लिए भेंट देते हैं। சில சபைகள்ல பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்கலன்னு பாஸ்டர் தேடி வருவார். कुछ कलीसियाओं में देखिएगा क्यों नहीं दिया करके पास्टर ढूंढ कर आते हैं। இந்த மாசம் தசமபாக எங்க போச்சு கொடுக்கலையேன்னு அவரே கேட்டுருவார். ये महीने का दशमांश कहाँ गया, आपने दिया तो नहीं है, कहाँ गया, ऐसा वो खुद पूछ लेते हैं। இங்க உங்களை யாரும் கேட்கறது இல்ல. यहाँ आपको कोई नहीं पूछेगा தசமபாக கொடுக்கறீங்களா, क्या दशमांश देते हैं, காணிக்கை क्या கொடுக்கறீங்களா. भेंट देते हैं। மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். आप जो भी देते हैं दिल से देना चाहिए। உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். जो उदारता से देता है, जो मन से देता है, उससे प्रभु प्रसन्न है। ஹalleluya. हालेलुया। கேட்டு கேட்டு வாங்குறதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. मांग मांग कर लेना अच्छी आदत नहीं है। அவர் கேட்பாரேன்னு கொடுக்கறதும் நல்ல பழக்கம் वो கிடையாது. पूछेगा ऐसा सोच के देना भी अच्छी आदत नहीं है। யார் கொடுக்கிறோம்? हम किसको देते हैं? கர்த்தருக்கு கொடுக்கிறோம். प्रभु को देते हैं। ஹalleluya. हालेलुया। எதுக்காக கொடுக்கிறோம்? हम किस लिए देते हैं? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுக்கிறோம். ईश्वर का राज्य बनने के लिए हम देते हैं। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் கொடுக்கும் பொழுதும் அதை மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். हम देते समय भी हमें इसे दिल से देना चाहिए। இதெல்லாம் தேவ பக்திக்கு அடுத்த காரியங்கள். ये सब ईश्वरीय भक्ति से जुड़ा हुआ मामला है। இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நீங்க பரிசோதிச்சு பாருங்க. अभी जरा आप अपने आप को जांचिएगा। எந்த அளவு தேவ பக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது? आपके अंदर ईश्वरीय भक्ति कहाँ तक है? எவ்வளவு பக்தி உடையவர்களா இருக்கிறீர்கள்? आपके अंदर की भक्ति कितना है? Amen. ஹலோ, Amen. உங்களை நீங்க பரிசோதிக்க சொன்னேன். अपने आप को जांचने के लिए मैंने कहा எவ்வளவு பக்தி இருக்குன்னு பரிசோதிக்க சொன்னேன். अब आप में कितना भक्ति है इसे जांचने के लिए मैंने कहा। வேலைக்கு டைமுக்கு போறோம், हम नौकरी में काम पे समय पर जाते हैं, ஊருக்கு போனா ட்ரெயினுக்கு டைமுக்கு போறோம். गांव जाने के ट्रेन पकड़ने के लिए समय पर पहुंच जाते हैं। இப்போ இந்த ட்ரெயின்ல போனாதான் கூட்டம் இல்லாம போகலாம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு கரெக்டா போய் நிக்க நமக்கு தெரியுது. और ये गाड़ी में गर्दी नहीं रहेगी ऐसा हमें मालूम पड़ेगा तो हम वो गाड़ी पकड़ने के लिए समय से पहले जाके खड़े हो जाते அங்க हैं। போய் அரை மணி நேரம் நிக்கணும்னாலும் அது நமக்கு கஷ்டமா தெரியல. वहां जाके आधा घंटा हमें खड़ा रहना पड़े तो भी हमें वो तकलीफ नहीं लगता। கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் உங்களுடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது? लेकिन जहां तक प्रभु की मामला है उसमें आपका भक्ति कैसा है? ஹலோ, இருக்கீங்களா? आप यही है ना? Amen. உங்களை நீங்க பரிசோதித்து பாருங்க. अपने आप को जांचिए। பக்தி எவ்வளவு இருக்கு, எந்த அளவு பக்தி இருக்கு? आपका भक्ति कहां तक है, कितना है? மனம் திரும்புங்கள். मन फिरिए, தேவ பக்தி உடையவர்களாய் மாறுங்கள். ईश्वरीय भक्ति रखिए, வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். जीवन में प्रभु को प्रथम स्थान दीजिए। தேவ பக்திக்கு அடுத்த விஷயத்திலே நீங்கள் முதலிடம் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ईश्वरीय भक्ति के मामले में सावधान रहिए। ஹalleluya. हालेलुया। அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? यहाँ क्या कहा गया है? பொறுமையோடே தேவ பக்தியையும், धीरज के साथ ईश्वरीय भक्ति को தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும். और ईश्वरीय भक्ति के साथ भाईचारे की प्रीति को। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் நீங்க அடிக்கடி கேட்க வேண்டிய வார்த்தைகள். ये सब आप बार-बार सुनने वाला शब्द है। இன்னைக்கு பார்த்து இது லைவ் போகல. अचानक आज लाइव बंद हो गया। ரெக்கார்ட் ஆகுதுதானே? போட்டு விட்டுறீங்க தானே? ஓகே. வசனத்தை கேளுங்க மறுபடியும். बार-बार वचन को सुनिएगा। எந்த இடங்களிலே எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம சேஞ்ச் ஆகணுமோ
நம்ம சேஞ்ச் ஆகும். किस जगह में हमारे जीवन में परिवर्तन होना चाहिए, वहाँ परिवर्तन देखने को मिलना चाहिए. கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். प्रभु के मामले में आपको बहुत सावधान रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், परमेश्वर ने आपके लिए तैयार करके रखा हुआ आशीर्वाद, இந்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள், इस जीवन का आशीर्वाद தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள், परमेश्वर से हमें मिला हुआ बहुमूल्य और उत्तम और बड़ी प्रतिज्ञाएं, இவைகளை எப்படி சுதந்திரிப்பதற்குத்தான் நம்ம பார்க்கிறோம். इसे हम कैसे हासिल करेंगे इस बारे में हम ध्यान कर रहे हैं. எப்படி சுதந்திரிக்கிறோம்? कैसे हम इसे हासिल कर அதுக்கு पाएंगे? நமக்கு தேவையானது விசுவாசம். उसके लिए सबसे पहले विश्वास की जरूरत है. வெறும் ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல. एक अंधा विश्वास नहीं. என்ன தேவை? कैसा विश्वास? விசுவாசத்தோட विश्वास के साथ தைரியத்தையும், हिम्मत, தைரியத்தோட हिम्मत के साथ ஞானம், ज्ञान, ஞானத்தோட ज्ञान के साथ நிச்சயடக்கம், संयम, நிச்சயடக்கத்தோட संयम पर பொறுமை, और धीरज, பொறுமையோட धीरज पर தேவபக்தி, ईश्वरीय भक्ति, தேவபக்தியோட ईश्वरीय भक्ति के साथ சகோதர சிநேகம். भाईचारे की प्रीति. ஹalleluya. हालेलुया. தேவஜனம் சகோதர சிநேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों में भाईचारे की प्रीति होना चाहिए. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரரும் சகோதரிகளுமாய் हम जितने मसीह के लहू से छुड़ाए गए हैं, हम सब मसीह में भाई बहन हैं. ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும். एक दूसरे से प्रेम करना चाहिए. ஒருத்தர் அன்பு கூறணும். एक दूसरे के साथ प्रीति रखना चाहिए. ஜீவபாட்டில் இயேசு நமக்கு கொடுத்ததான இரண்டே கற்பனை. नया नियम में यीशु का दिया हुआ दो ही आज्ञा. முழு இதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். अपने पूर्ण मन से परमेश्वर से प्रेम करो. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். जैसा तुम अपने आप से प्रेम करते हो, वैसे अपने पड़ोसी से, सामने वाले से प्रेम करो. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். जो प्रेम, जिसके अंदर प्रेम नहीं है, वो परमेश्वर को जानता नहीं. சகோதர சிநேகம் இல்லாதவன் அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். और जिसके अंदर भाईचारे की प्रीति नहीं है, वो अंधकार में है. சகோதர சிநேகம் இல்லாதவனுடைய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். जिसके अंदर भाईचारे की प्रीति नहीं है, उसके आंखों को शैतान ने अंधा किया है. யோவான் எழுதின நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க. यूहन्ना की पत्री में आप इसको पढ़ के देखिए. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. पहला यूहन्ना दूसरा अध्याय में ये सब बताया गया है. அப்போ சகோதர சிநேகம் நமக்கு தேவை. हमारे अंदर भाईचारे की प्रीति होना जरूरी है. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். भाईचारे की प्रीति के साथ प्रेम को भी बढ़ाओ. நம்முடைய இதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். आपका हृदय ईश्वरीय प्रेम से भरा रहना चाहिए. 8ஆம் வசனம் சொல்கிறது, 8वां वचन कहती है, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. क्योंकि यदि ये बातें तुम में वर्तमान रहे और बढ़ती जाएं, तो तुम्हें हमारे प्रभु यीशु मसीह की पहचान में निकम्मे और निष्फल ना होने देगी. ஹalleluya. हालेलुया. இவைகள் உங்களிலே உண்டாயிருந்து பெருகினால், यदि ये सब बातें आपके जीवन में हो और बढ़ती जाएं, எது உண்டாயிருக்கணும்? क्या रहना चाहिए? விசுவாசம், विश्वास, விசுவாசத்தோட தைரியம், विश्वास के साथ हिम्मत, தைரியத்தோட ஞானம், हिम्मत के साथ ज्ञान, ஞானத்தோட இச்சையடக்கம், ज्ञान के साथ संयम இச்சையடக்கத்தோட பொறுமை, और संयम के साथ धीरज, பொறுமையோட தேவபக்தி, धीरज के साथ ईश्वरीय தேவபக்தியோட சகோதர சிநேகம், ईश्वरीय भक्ति के साथ भाईचारे की प्रीति சிநேகத்தோட தெய்வீக அன்பு. और भाईचारे की प्रीति पर प्रेम को बढ़ाना है. இவைகள் உங்களில் உண்டாயிருந்து பெருகினால், अगर ये सब बातें आपके जीवन में बढ़ते जाएं, ஏன் உண்டாயிருக்கணும்? क्यों रहना चाहिए? ஏன் இது நம்மள பெருகணும்? ये क्यों हमें बढ़ना चाहिए? நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. क्योंकि हमें आशीष पाना है. ஹalleluya. हालेलुया. ஜீவனுக்குரிய நன்மைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அவைகளை சுதந்தரிப்பதற்கு. परमेश्वर ने इस जीवन की भलाई को तैयार करके रखा है ना, उसे हासिल करना. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவைகளை நாம் சுதந்தரிப்பதற்கு. परमेश्वर ने हमें बहुमूल्य बहुत बड़ी प्रतिज्ञाएं दिए हैं ना, उससे हासिल करने के लिए. ஹalleluya. हालेलुया. அப்போ நம்ம பலர் என்ன நினைக்கிறோம்? हम में से कई लोग क्या सोचते हैं? எனக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், प्रभु ने मुझे अच्छा प्रतिज्ञा दिया है, நல்ல தரிசனம் अच्छा கொடுத்திருக்கிறார், दर्शन दिया है, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், मैं प्रार्थना कर रहा हूँ, அது எனக்கு கண்டிப்பா நிறைவேறும் मुझे मेरे जीवन में वो जरूर पूरा होगा. அப்படின்னு நம்புறது தேவை. ऐसा भरोसा करना जरूरी है. அடுத்த ப்ராசஸ் இதெல்லாம் நமக்குள்ள வரணும். लेकिन आगे का जो प्रोसेस है, ये भी आपके जीवन में होना चाहिए. இது வந்துட்டுனா, अगर ये प्रोसेस हो रहा है, இவைகளெல்லாம் நமக்குள்ள வந்துட்டுனா, ये सब बातें आपके जीवन में दिखाई दें, நாமோ
நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாயிராது. आपका भरोसा, आपका विश्वास कभी व्यर्थ नहीं जाएगा। ஹalleluya. हालेलुया। நம்மை கனியற்றவர்களாக இருக்க விட்டாது. आपको वो निष्फल नहीं रखेगा। அப்போ அந்த விதை என்கிற தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விழுந்து बीज नामक परमेश्वर का वचन हमारे मन में गिरकर அது நமக்குள்ள இருந்து விளைத்தெழும்பி हमारे अंदर से वो அது நமக்குள்ள அது வளர்ந்து हमारे अंदर ही बढ़कर நம்மை கனியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. हमें वो फलदायक बनाता है। அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் அது நம்மை மாற்றுகிறது. हमें वो बहुतों के लिए उपयोगी साबित करता है। ஹalleluya. हालेलुया। அடுத்த வசனத்திலே अगला वचन है, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போற குருடராய் இருக்கிறான். क्योंकि जिसमें ये बातें नहीं वह अंधा है और धुंधला देखता है और अपने पिछले पापों से धुलकर शुद्ध होने को भूल बैठा है। அப்போ இப்போ நம்ம தியானித்த இவைகள் ஒருவனுக்குள்ளே இல்லை என்றால் अभी हमने जो ध्यान किया था ये बातें किसी व्यक्ति के अंदर अगर ना हो, இப்ப அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், उद्धार तो पाया है, அவன் பாவம் கழுவப்பட்டிருக்கிறான், उसका पाप भी धोया गया है, ஆனா அவன் இப்ப எப்படி இருக்கிறான்? लेकिन अभी वर्तमान में कैसा கண் है? சொருகி போற குருடராய் वो இருக்கிறான். अंधा है और धुंधला देखता है। எப்படி இருக்கிறானா? कैसा है? கண் சொருகி போற குருடராய் अंधा இருக்கிறான். और धुंधला देखता है। இப்ப அவனால எதுவும் பார்க்க முடியல, अभी वो कुछ देख नहीं पाता, தரிசிக்க முடியல, दर्शन नहीं எதை देख पाता, சுதந்திரிக்க முடியல, कुछ हासिल नहीं कर எந்த पाता, நன்மையும் பெற்றுக்கொள்ள कुछ முடியல. भलाई को प्राप्त नहीं कर पाता। 10 வசனத்திலே 10 वचन में, ஆகையால் சகோதரரே, इस कारण है भाइयों, அப்போ ரெண்டு கூட வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். दोनों का फर्क आपको दिखना चाहिए। இவைகளை நீங்கள் செய்தால், अगर आप इसको करेंगे तो, இவைகள் உங்களிலே உண்டாயிருந்து பெருகினால் अगर ये सब बातें आप में बढ़ते जाएं, நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள். आप कभी निष्फल नहीं நீங்கள் ठहरेंगे, கனி கொடுப்பீர்கள். आप फल देते நீங்கள் रहेंगे, ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். आप आशीषित रहेंगे, தேவன் சொன்ன வார்த்தைகள் உங்களிலே நிறைவேறும். परमेश्वर का वचन आप में पूरा होगा। ஹalleluya. இவைகள் இல்லைன்னா अगर ये सब ना हो நம்ம எப்படி இருக்கிறோமா? तो हम कैसे होंगे? கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கிறோம். हम अंधा और धुंधला देखने वाले होंगे। ஆனதுனால इसलिए அதான் 10 வசனத்திலே சொல்லுகிறேன். ये चीज को 10 वचन में कहा है, ஆகையால் சகோதரரே, इस कारण है भाइयों, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். अपने बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करने का भली भांति प्रयत्न करते जाओ, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. क्योंकि यदि ऐसा करोगे तो कभी भी ठोकर ना खाओगे। ஹalleluya. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். अपना बुलाहट और अपने बुलाए अपने चुन लिए जाने को सिद्ध करने को भली भांति यत्न करते जाओ। எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? प्रभु ने आपको किस मकसद से बुलाया है? எதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்? प्रभु ने आपको किस मकसद से आशीर्वाद दिया? எதற்காக உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார்? प्रभु ने आपके लिए किस मकसद से आशीर्वाद का वादा किया है? நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது आप जब आशीषित रहेंगे, இது உலகம் அதை பார்க்கும். ये दुनिया उसे देखेगी। உலகம் அதை பார்க்கும் பொழுது जब दुनिया उसे देखेगी, அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். प्रभु की महिमा करने लगेंगे। வெள்ளிக்கிழமை நம்ம संगीत पुस्तकத்தில் 67ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்தோம். शुक्रवार को हम 67वां भजन संहिता को ध्यान किए थे। அருமையான ஒரு சங்கீதம். बहुत खूबसूरत भजन संहिता நம்முடைய है। இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம். इसमें दूसरा वचन में देखते हैं, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். हे परमेश्वर हम पर अनुग्रह करें और हमको आशीष दें और वह हम पर अपना मुख का प्रकाश चमकाएं। ஆண்டவரே, எதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னா, प्रभु जी, आप क्यों हमें आशीर्वाद करना चाहिए? எதற்காக நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னா, किस वजह से अपने मुख का प्रकाश हम पर आप चमकाना है? பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக जिसके द्वारा तेरी गति पृथ्वी पर और तेरा किया हुआ उद्धार सारी जातियों में जाना जाए। ஹalleluya. हालेलुया। அப்ப எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லா தேசங்களுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படியாக सब लोगों के बीच में और सब देश के लोगों के बीच में आपका उद्धार प्रकट हो जाए। ஹalleluya. हालेलुया। எல்லா ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே அது எல்லா தேசங்கள்னு வரணும். அது सारी जाति करके जहाँ लिखा है वहाँ पर सारे देश ये शब्द आना चाहिए। ஹிந்தி மொழிபெயர்ப்பு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாசிங்க முதல் வசனத்தை. அது 3வது வசனத்துல வாசிங்க. परमेश्वर हम पर अनुग्रह करें और हमको आशीष दें, वह हम पर अपने मुख का प्रकाश चमकाएं, जिससे तेरी गति पृथ्वी पर और तेरा किया हुआ उद्धार सारे देश के लोगों में जाना जाए। सारे देश के लोगों में जाना जाना चाहिए. ஹalleluya. हालेलुया। எல்லா தேசத்தின் ஜனங்களும் உம்மை
காணணும், அறியணும், உம்முடைய வழி அறியணும், ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும். देश देश के सारे लोग आपको जानना है, आपको पहचानना है, आपका उद्धार को प्राप्त करना है. அதற்காக நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. इसके लिए प्रभु जी आप हमें आशीर्वाद दीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் எதுக்காக கேட்கிறோம்? हम किसके लिए आशीर्वाद मांगते हैं? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய தலைமுறை मेरे बच्चे, मेरा परिवार, मेरी पीढ़ी, இதெல்லாம் நல்லா இருப்பாங்க. वे सब अच्छे से कुशल உங்க से பிள்ளைகள் रहेंगे. நல்லாவே இருப்பாங்க. आपके बच्चे अच्छे ही உங்க कुशल से தலைமுறை நல்லாவே இருக்கும். पीढ़ी कुशल से ही रहेगा. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். प्रभु आपका आशीर्वाद करेगा. உங்களுடைய எண்ணம் எதா இருக்கணும்? लेकिन आपका मकसद क्या रहना தேவரே चाहिए? என்னை ஆசீர்வதிக்கிறதை எல்லா ஜனங்களும் காண வேண்டும். प्रभु जी आप मुझे जो आशीर्वाद करते हैं उसे सब लोग देखना चाहिए. அவர்களுடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். आपका मार्ग को जानना चाहिए. அவர்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். आपका उद्धार को प्राप्त करना चाहिए. ஆமென். Amen. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसके लिए ही परमेश्वर ने आपको चुना है. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். इसके लिए ही परमेश्वर ने आपको बुला के अलग किया है. கடந்த காலங்களில் நமக்கு கற்பித்த போதனைகள் கொஞ்சம் அது சரியா போதிக்கல. நம்ம बीते दिनों में हमें जो सिखाया गया था वो जरा ठीक नहीं है. இல்லையா? ரட்சிப்பு, उद्धार, ரட்சிக்க பிறகு மோட்சம், उद्धार के बाद सीधा स्वर्ग. ரட்சிக்கப்பட்டா ஒரு மோட்சம் கிடைக்கும். उद्धार पाओगे तुम्हें स्वर्ग मिलेगा. அதுதான் எங்களுக்கு டீச் பண்ணலாம். यही हमें सिखाया गया. ஆனா வசனம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या कहती है? நீ ரட்சிக்கப்பட்டா आप उद्धार पाओगे. ஆண்டவர் உனக்கு ஜீவனுக்குரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर ने तुम्हारे लिए इस जीवन की भलाइयों को तैयार किया है. எதற்காக இந்த ஜீவனுக்குரிய நன்மைகள்? इस जीवन की भलाई किस लिए? எதற்காக ஆசீர்வாதம்? इस जीवन के आशीर्वाद किस लिए? சகல ஜனங்களும் கர்த்தருடைய வழி அறிந்து கொள்ளும்படி, ताकि सब लोग प्रभु का मार्ग जाने. சகல ஜனங்களும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி. सब लोग प्रभु का उद्धार को जाने. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் பேதுரு எழுதுகிறார். इसलिए पतरस ने यहाँ पर लिखा है. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். इसलिए भाइयों अपने बुलाहट को और अपने चुने जाने को सिद्ध करने के लिए बलिबांदी पे यत्न करते जाओ. எதற்காக அழைத்திருக்கிறார்? किस लिए बुलाया है? எதற்காக किस लिए தெரிந்தெடுத்திருக்கிறார்? चुना है? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, हमें आशीर्वाद करने के लिए. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, हमें आशीर्वाद करने के நம்மை लिए. हमें ஆசீர்வதிப்பதற்காக. आशीर्वाद करने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், परमेश्वर ने हमारे लिए तैयार करके रखा हुआ आशीर्वाद, இது ஜீவனுக்குரிய நன்மைகள், इस जीवन की भलाई, ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள், परमेश्वर ने हमें दिया हुआ अति उत्तम प्रतिज्ञाएं, இவைகளை நம்ம சுதந்திரிக்கணும். इसे हमें हासिल करना चाहिए. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுதந்திரிப்பதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. इसे हासिल करने के लिए हमें विश्वास की வெறும் जरूरत है. விசுவாசம் மட்டுமல்ல, केवल विश्वास ही नहीं, விசுவாசத்தோட தைரியம், विश्वास के साथ हिम्मत, தைரியத்தோட ஞானம், हिम्मत के साथ ज्ञान, ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், भक्ति पर भाईचारे की சகோதர प्रीति, சிநேகத்தோட அன்பு, भाईचारे की प्रीति पर प्रेम को बढ़ाना. இவைகள் நம்மிலே பெருகும்போது ये सब हमारे जीवन में जब बढ़ने लगेगा, அது நம்மை கனி உள்ளவர்களாய் तो மாற்றுகிறது, हमें निष्फल नहीं ठहराएगा. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. हमें आशीर्वाद के साथ தேவன் நமக்கு रखेगा. வாக்குப்பண்ணின இந்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அது நமக்கு கிருபை செய்கிறது. परमेश्वर ने हमारे लिए वादा किया हुआ इस जीवन के आशीर्वाद को हासिल करने के लिए हमें मदद करता है. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டீர்களானால் अपना बुलाहट और चुने जाने को आप सिद्ध कर लेते हैं. நீங்கள் ஒரு நாளும் இடறி விழுவதில்லை, आप कभी डोकर नहीं खाएंगे, ஒரு நாள் இடறி விழுவதில்லை. कभी डोकर नहीं खाएंगे. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானம் अगले செய்வோம். हफ्ते में इसकी सिलसिले எல்லாரும் எழுப்பி நிற்போம். सब लोग खड़े हो जाएं. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். हम सब उठ के खड़े होकर ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா? प्रभु से मांगेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கேட்டதன் அடிப்படையில் இந்த விசுவாசத்தை எனக்குள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. आज जैसा जिस हिसाब से मैंने सुना है वैसा विश्वास को मेरे अंदर ரெண்டு निर्माण கரங்களை कीजिए. பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி अपने दोनों हाथों को स्वर्ग में ऊंचा करते हैं. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. प्रभु से मांगिएगा. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எனக்கு தைரியத்தை நீத்தார். प्रभु जी विश्वास के साथ मुझे हिम्मत दीजिए. பயங்களை நீக்கி போட ஆண்டவரே. डर को दूर कर दीजिए. என் இருதயத்தை தைரியப்படுத்தும் मेरा ஐயா. हृदय में हिम्मत என் दीजिए. இருதயத்தை திடப்படுத்தும் हृदय को ஆண்டவரே. दृढ़ कीजिए. இந்த பயத்திலிருந்து கேளுங்க सब ஆண்டவரே. लोग मुंह खोलकर प्रभु से உங்க मांगिए. பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். आपका डर सब दूर हो जाए. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தீமை உங்களை அணுகாது, आप कोई हानि ஒரு தீமை உங்களை மேற்கொள்ளாது, आप कोई हानि சத்துரு ஒரு தீமை உங்களை செய்ய முடியாது. आपके साथ कुछ भी बुराई नहीं कर सकते. ஹல்லேலூயா. हालेलुया. என் இருதயத்தை தைரியப்படுத்துவாரா, आपके हृदय में हिम्मत दे. தைரியத்தோட கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரா, आपके साथ प्रभु ज्ञान दे. ஞானத்தோட இச்சையடக்கத்தை கொடுப்பாரா, आपके साथ संयम दे. இச்சையடக்கத்தோட பொறுமையை கொடுப்பாரா, संयम के साथ धीरज दे. பொறுமையோட தேவபக்தியை கொடுப்பாரா, धीरज के साथ ईश्वरीय தேவபக்தியோட சகோதர சிநேகத்தை கொடுப்பாரா, ईश्वरीय भक्ति के साथ சகோதர சிநேகத்தோட இந்த இருதயம்
अपने बच्चों के हृदय में क्रिया करें। இவைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் பெருகட்டும். ये सब अपने बच्चों के जीवन में बढ़े। இவர்கள் கனியற்றவர்களாக அல்ல ஆண்டவரே. ये लोग निष्फल के रूप में नहीं, இவர்கள் கனியுள்ளவர்களாய் மாறட்டும். और फलदायक बने प्रभु। பலன் கொடுக்கட்டும். फल लाए, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். आशीषित रहे। தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல அவருடைய வாழ்வு செழித்திருக்கட்டும். पानी के किनारे में लगा हुआ वृक्ष के समान इनका जीवन அவருடைய आराम வாழ்வு மேன்மையாய் இருக்கட்டும். और इनका जीवन तरक्की இவர்களை करे। ஆசீர்வதி. इन्हें आशीर्वाद कीजिए। மகிமையுள்ள சாட்சிகளாய் நிலைநிறுத்தும். महत्वपूर्ण गवाही ठहराइए। தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி, देश आपको ஜனங்கள் உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படி, आपकी गति को ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி उद्धार को जानने के लिए ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीर्वाद कीजिए। எல்லாரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीर्वाद कीजिए। தயவுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். दयालु हाथों में सौंपते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। கர்த்தருக்கு நாம் பணிக்கு செலுத்துகிற प्रभु को நேரம். दान अर्पण करने का समय है। வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தை சபத்துக்கு தவறாமல் நீங்கள் வாருங்கள். शुक्रवार की प्रार्थना में आप जरूर आइएगा। நாளை தினத்திலிருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போக இருக்கிறார்கள். कल से स्कूल स्टार्ट होने वाला है। ஏற்கனவே சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் நாளை ஸ்டார்ட் ஆகிருக்கு. और स्टेट बोर्ड स्कूल जो है कल स्टार्ट होने वाला है। பிள்ளைகள் மேல் ஆண்டுடைய கிருபை இருப்பதாக प्रभु का अनुग्रह अपने बच्चों பிள்ளைகளை पर ஞானத்தினால் நிரப்புவாராக. और बच्चों को ज्ञान நிறைய பேர் பிள்ளைகளுக்காக ஜெபப்படுவோம். और दूसरा करके अपने बच्चों के लिए प्रार्थना எல்லாரும் करेंगे। தகப்பனே பிள்ளைகளுக்காக हमारे ஜெபிக்கிறோம். परमेश्वर बच्चों के लिए प्रार्थना சபை करेंगे। ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களில் தருகிறார். हर एक बच्चे का आपके हाथों में சிறகுகள் நிழலிலே இப்படி பிள்ளைகளை மறைத்துக் अपने கொள்ளும். मुंह दिले बच्चों को இந்த छिपाइए। ஞானத்தினால் நிரப்பும். अपना ज्ञान से நல்ல ஆரோக்கியம் பலன் கொடுத்துள்ளது. अच्छा आरोग्यता बल பிள்ளைகள் दीजिए। ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கட்டும். बच्चे स्कूल में जाके अच्छे से நல்ல அறிவுள்ளவர்களாய் अच्छा மாறட்டும். ज्ञानी बने। சமுதாயத்தில் அவர்கள் மேன்மை அடையட்டும். समाज में तरक्की करें। ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். आशीषित रहे। ஆசீர்வதித்தருளும். आशीर्वाद कीजिए। காலேஜுகளுக்கு போற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜுகளில் அட்மிஷன் கிடைக்க உதவி जो செய்யும். कॉलेज में जाने वाले हैं उनको अच्छा कॉलेज में एडमिशन मिलने की பிள்ளைகளுக்கு सहायता ஞானத்தினால் நிரப்பும் करें। बच्चों ஆண்டவர். को ज्ञान से भर இந்த दीजिए। வழிகளை பிள்ளைகள் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி आपके செய்யும். मार्ग की रखवाली करने के लिए मदद தேவ कीजिए। கிருபையினுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. प्रभु का अनुग्रह अपने बच्चों के साथ बने। ஆசீர்வதித்தருளும். आशीर्वाद कीजिएगा। நம்ம ஸ்கூலுக்காக மானிஸ்டர் ஸ்கூலுக்காக நம்ம ஜெபம் मॉनिस्टर स्कूल के लिए प्रार्थना करेंगे। எத்தனையோ நிலைகளிலே சத்துரு நமக்கு எதிராக ஸ்கூலுக்கு எதிராக போராடினார். कई रीति से शत्रु ने स्कूल के खिलाफ संघर्ष किया। கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். हमारे पक्ष में है। புதிய ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். नया साल में प्रभु बड़ा कार्य உன்னை பார்க்கிற இந்த ஆண்டு மிக சிறப்பாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். करेंगे। ये साल बेहतर எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. எங்கள் மானிஸ்டர் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். मॉनिस्टर स्कूल के लिए प्रार्थना இந்த வருஷங்களை பார்க்கிறது சிறப்பாய் நடக்கும். पहले से ये साल இந்த ஆண்டு மிக சிறப்பாய் இருக்கும்படி ये साल अच्छा रहने के ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதியும். स्कूल का आशीर्वाद எல்லைகளை பெரிதாக்கும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உடைய நாமம் என்னுடைய ஸ்கூல் மூலமாய் உயர்த்தப்படும். स्कूल के द्वारा ऊंचा किया जाए। ஹalleluya. हालेलुया। தயவுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். दयालु हाथों में सौंप இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென்.